பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஏன் தேவ ஜனங்கள் நாம் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்லுகிறோம்? தேவனை கொண்டாடும்படி நாம் செல்லுகிறோம். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உயர்த்தி அவரை நாம் மேன்மைப்படுத்த நாம் ஆராதனைக்கு செல்லுகிறோம். அதற்கு ஆண்டவர் உங்களை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் நம்மை விட பணம் படைத்தவர்கள், ஆஸ்தி உள்ளவர்கள், மேன்மை உள்ளவர்கள், அதிகாரம் உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, வாய் நிறைய மனம் நிறைந்து வாழ்நாளெல்லாம் அவருக்கு நன்றி சொன்னாலும் இந்த நாளும் பொழுது நமக்கு ஈடாகாது. ஏனென்றால் அவருடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே நம்மை பாக்கியவானாக, அன்பு சகோதரிகளே, உங்களை பாக்கியவதியாய் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, அவருடைய பிரகாரங்களிலே கொண்டு வரப்பட்ட தேவ பிள்ளைகள் அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு இட்ஸ் ஹோலினஸ். உலகத்துல வேற எந்த இடமும் பரிசுத்தன்ற இடத்துக்கு இடம் கிடையாதுங்க. அது உலகத்துல எவ்வளவு பெரிய மகா சபையா இருக்கட்டும், பரிசுத்தம் என்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தமா இருக்கக்கூடிய இடம் தேவனுடைய ஆலயம். ஏனென்றால் அங்க பரிசுத்தம் உள்ள தெய்வம் இருக்கிறார். இங்கு இந்த நேரத்துல ஆலயத்துக்கு போகும்போது உலகத்துல நாம் எங்கு சென்றாலும் காணக்கூடாத அதிசய தெய்வத்தை, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நான் சந்திக்க செல்லுகிறேன். அந்த நினைவோடு நீங்க ஆராதனைக்கு சென்று பாருங்களேன். வேதம் சொல்லியிருக்கிறது, அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். தேவனுடைய வீட்டுல நிறைவா இருக்குதுங்க, குறைவா இல்லை. உலகத்துல எங்க போனாலும் நம்மளை குறையாதான் அனுப்புவாங்க. எவ்வளவு உழைப்பீங்க, ஆனா குறைவான ஊதியம். எவ்வளவு பிரயாசப்படுவீங்க, நன்றி இல்லாத உலகம். எவ்வளவு கஷ்டப்படுவோம், ஆனா அதுக்கு அந்த பலன் இருக்காது. ஆனா தேவனுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்களேன். தேவ சமூகத்துல முதன்மைப்படுத்தி பாருங்களேன். அவரை ஆராதிக்க, நீங்க ஆராதிக்க அவரை உயர்த்தி பாருங்களேன். அவருடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய பரலோகத்தின் நன்மை உங்களுக்கு நிறைவாய் கர்த்தர் நடத்தும். குறையில்லாத ஆசீர்வாதங்கள் நடத்துவார். அவருடைய பரிசுத்த வீட்டின் நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையை ஆண்டவரை அப்பா தெரிந்து கொண்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையை அறியும்படி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க தெய்வீக மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. உங்க தெய்வீக பிரசனத்தினால ஒவ்வொருவரும் நிரப்புங்க, ஆட்கொள்ளுங்க, அதிசயம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.